ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட 4th எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பறவைகள் இனத்து தலைவனோட பையனை அந்த இனத்தோட துணை தலைவன் இருக்கான்ல, அவன் தான் ஆள் வச்சுட்டு அவன் தலைவன் ஆகணுங்கிறதுக்காக கொண்டிருந்தான் அப்படிங்கிற உண்மை தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம கூடவே இந்த ஒரு பையன் ஃபெங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் தான், அவனை கொல்றதுக்காக இந்த ரகசிய இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிய வந்தது. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல உன்னை யாரும் காப்பாத்த வர முடியாது அப்படின்னு அந்த துணை தலைவன் ஃபெங்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு வேகமா நம்ம சீயும் வேகமா ஓடி வந்துடுறான். சுன்ஜியும் வந்துடுறா. நாங்கெல்லாம் இருக்கும்போது அப்படிலாம் அவனை ஒன்னும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்கு பாக்குறான். இந்த 2 பேரும் எப்ப வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த துணை தலைவன் பாக்குறான், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த செட்டப் பண்ணி வச்சிட்டு இருக்கேன், இப்ப அந்த ஃபெங்கு அழிய போறான், நீங்களும் கூட சேர்ந்து அழிய போறீங்கன்னு ஒரு சிக்னல் கொடுக்க எக்கச்சக்கமான ஆளுங்க இந்த 3 பேரையும் கொலை பண்றதுக்கு வந்துடுறாங்க. வேகமா நம்ம சீயும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சுன்ஜி இருக்காலே அவளும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. மாறி மாறி சண்டை போட்டு அமிச்சிட்டு இருக்கும் போதே இந்த 3 பேரும் வந்து மத்த எல்லாரையும் அடிச்சுட்டு ஒன்னா சேர்றாங்க. சரி ஓகே, முதல்ல இங்க இருந்து வெளியே போறதா நமக்கு முக்கியம், வெளியே போலான்னு சொல்ல அந்த துணை தலைவன் மறுபடியும் வந்துடுறான். எவ்வளவோ காசு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உங்க எல்லாரையும் இங்க கூட்டு வந்திருக்கேன், உங்களை போய் நான் இங்க தப்பிக்க விடுவேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது யோசிச்சு பாக்குறான் ஒரு குட்டி பிளாஷ்பேக்க. ஆல்ரெடி ஒரு ஆள் வந்து நான் சொன்ன ஆளுங்களெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டு வரணும், அப்படி கூட்டு வந்துட்டேன்னா உன் வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரிதான் அந்த சீயுன அதே மாதிரி சுன்ஜி எல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். இன்னும் நம்ம தங்கி இருக்கான்ல, அவன் மட்டும் தான் பேலன்ஸா. அத பத்தி அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே சரியா அந்த இடத்துக்கு ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு, இந்த பக்கமா போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஃபெங்கு சொல்றான். உடனே சுன்ஜியும் சரி நம்ம பேச்ச கேட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்கா. ரொம்ப இருட்டு அதிகமாயிட்டே இருக்கு, புகை மூட்டமா இருக்கு, இதுக்கும் மேல எங்க போறதுன்னு தெரியலையே. நம்ம 3 பேருமே முடிச்சிட்டு இருக்கும் போது சரியா அந்த நேரத்துல கடலுக்குள்ள தானே இந்த மாய உலகம் பிளாக் மார்க்கெட் வெளியே வரும். அது அப்படியே கடலுக்குள்ள முழுக ஆரம்பிக்குது. போச்சு நம்ம எல்லாம் சாக போறோம் அப்படின்னு மத்த 3 பேரும் கத்த ஆரம்பிக்க கரெக்டா அந்த நேரத்துல நம்ம தங்கி எங்க வந்துடுறான். அதோட உச்சியில ஏறி நின்னுட்டு அவன் பவரால அது கடலுக்குள்ள முழுகாம தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்போ அங்க அந்த பறவையை வேற விட ஆரம்பிக்கிறான் அந்த துணை தலைவன். அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்கும்ல அது, அதே மாதிரி தங்கி கிட்டே ஒரு பறவை இருக்கு. இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டு அந்த துணை தலைவனை ஒரு வழியா கட்டி போட்டு அடிச்சு நவுத்து கீழே இறக்கிடுறான். உடனே சீயுன் பாத்துட்டு இருக்கான், எங்க தந்திர நரி வந்துருச்சு, இதுக்கு மேல யார் தப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம புகழ்ந்து பேசிட்டு இருக்க சுன்ஜி அங்க போயிடுறா. துணை தலைவன் கழுத்துல வால் வச்சுட்டு இவனை பாத்துக்க வேண்டியது எங்க கடமை, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல ஃபெங்கு பாக்குறான். இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம தங்கி பார்த்துட்டு உண்மையான ஃபெங்கா இருந்தா நானே கூட்டு போயிருப்பேன், ஆனா ஒன்னு எதுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு கேட்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்க நடிக்க ஆரம்பிக்கிறான். அது வெளியே போறதுக்கு வழியா இல்ல நாங்கெல்லாம் சாகிறதுக்கான வழியா, உண்மையை சொல்லு அப்படின்னு மறுபடியும் தங்கி கேட்க மத்தவங்க எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. ஃபெங்க வேகமா கயிறு கட்டி தங்கி இழுக்க ஆரம்பிக்கிறான். நல்லா போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிக்கிறான். ஃபெங்கு பொத்துன்னு கீழே விழுந்துட்டு என்ன சொல்றீங்க, நான் தான் ஃபெங்க நடிக்க ஆரம்பிச்சிருக்க, சரி போதும் உண்மையை சொல்லுப்பா அப்படின்னு தங்கி கேக்குறான். அம்மா நான் ஃபெங்கலன் எப்ப கண்டுபிடிச்சீங்க, பரவாயில்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு சீனியரையே கொன்ன ஆள் தானே நீங்க அப்படின்னு ஃபெங்கு டக்குன்னு எந்திரிக்கிறான். ஃபெங்கோட உருவத்துல இருந்து அவன் உருவம் மாற ஆரம்பிக்குது. இப்ப பாரு இந்த வில்லன் லூயன் கூடயே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான்ல, பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு அவன் தான் எங்க ஃபெங்கா உரு மாதிரி வந்திருக்காது, நீ இப்படி கேவலமானவன் மோசமானவன் அப்படின்னு எங்க பாஸ் எல்லாத்தையும் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா அந்த ஃபெங்கு மாதிரி வந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்க துணை தலைவன் பாக்குறான். இங்க பாரு உங்க பாஸ் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, எப்ப பண்ணுவாரு அப்படின்னு கேட்க யோ வாய மூடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தங்கிலிய பார்த்து நான் ஃபெங்கு கிடையாதுன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க, நல்ல கைன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். தங்கிலியை யோசிச்சு பாக்குறான். ஃபெங்கு எப்பவுமே ஒரு டோக்கன் வச்சுட்டே இருப்பானா, அந்த டோக்கனை ஜியாங் சாகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு எனக்கு ஏன் துரோகம் பண்ணா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த டோக்கனை வச்சு ஃபீலிங்கா பேசியிருக்கான். ஆனா இந்த மாதிரி ஒரு டோக்கன் ஃபெங்கு கிட்ட இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுட்டு இந்த பையன் வரும்போதே அதே டோக்கனோட வந்திருக்கான். அந்த டோக்கன் சாகும்போது ஃபெங்கு கிட்ட இல்லன்னு தெரியாமலையே உன்னை அன்னைக்கு பார்த்தனே, இந்த டோக்கன் உன்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆனா அது தெரியாமலே நீ பேசிட்டு இருந்த, அப்பவே கண்டுபிடிச்சிட்டு நீ ஃபேக் ஆளுன்னு. உங்க பாஸ் உனக்கு எதையோ சொல்லி கொடுத்தான்ல, என்னை பார்த்தோன்னே ஓடணும்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா, உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா அப்படின்னு தங்கி சொல்ல, ஓ நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு அப்படின்னு அந்த அல்லக்கை இருக்கான்ல பல உருவமா மாறி நம்ம தங்கிலியை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா தங்கிலியை அசராம ஒரே இடத்துல நின்று அவனை ஜெயில போட்ட மாதிரி பண்ணிடுறான். இங்க பாரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு மறுபடியும் அந்த அல்லக்கை கத்த ஆரம்பிக்க, இங்க பாரு நீ என்ன வேணா பண்ணிக்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, ஆனா என் காலில் விழுந்துட்டு இருக்க இந்த நேரத்துல என்ன மன்னிச்சிரும் கெஞ்ச நாளாவது உயிர் பிச்சை போடுவேன், என்கிட்ட எதிர்த்து பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த போர்ட்டர் ஒருத்தர் இருப்பான்ல, கரெக்டா வந்து யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு கொடுக்குறவன், அவன் அந்த இடத்துக்கு இந்த அல்லக்கையை காப்பாத்துறதுக்கு ஓடி வந்துடுறான். நம்ம தங்கிலிக்கு அவனை பார்த்ததுமே இவனும் லூயனோட ஆள் தான் அப்படின்னு தெரிஞ்சிருது. ஒரு பக்கம் இந்த ஃபெங்கு மாதிரி வந்த அல்லக்கைய நம்ம தங்கிலி இழுக்க, இன்னொரு பக்கம் அந்த போர்ட்டல் இருக்கிறான். எனக்கு இவனை கொடுத்துரு, இவன் எனக்கு தான் சொந்தம்னு போர்ட்டர் சொல்லிட்டு இருக்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. நம்ம தங்கிலி தான் கொஞ்சம் நக்கலா பேசிட்டு
சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்பன்னு பார்த்து இந்த அல்லக்கை இருக்கான்ல, அவன் உடம்புக்குள்ள இருந்து இன்னொரு உயிர் மின்னல் வேகத்துல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி வெளியே வந்து நம்ம ஃபெங்கோட நெஞ்சிலேயே இதயத்துக்கிட்ட கத்தியால குத்திருது. எவ்வளவு பெரிய வலி தெரியுமா இது? இத கூட உன்னால மீற முடியுமா அப்படின்னு கேட்க, ஃபெங்கு டக்குன்னு அந்த பக்கமா இருந்துட்டு இருக்க இன்னொரு உடம்பை விட்டுட்டு இந்த பக்கமா இருக்க அல்லக்கையோட உடம்ப கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரே உடம்புக்குள்ள 2 உயிர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு தங்லி கேட்டுட்டு இருக்க, நீயே ஒரு மான்ஸ்டர் தான், என் மாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு அந்த அல்லக்கை சொல்லிக்கிட்டு இருக்கான். மனுஷ உணர்வுகள்லாம் உனக்கு இருக்கா என்ன? எதுவுமே இல்லதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். தங்லி உடனே பார்த்துட்டு, இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு எனக்கு நீ ஈடு என இல்லன்னு தெரியாம போயிருச்சு பாரு. இந்த உலகத்துல எனக்கு என யாருமே இல்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, உன் மாஸ்டர் வலை விரிச்சிருக்கான்ல, அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு தங்லி சொல்றான். அது மட்டும் இல்ல, என் மாஸ்டர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கூட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லக்க இருக்கான்ல, டக்குன்னு ஏதோ ஒரு மேஜிக் அந்த இடத்துல போட்டுட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். பார்த்தா அந்த என்டையர் இடம் முழுக்க ஏதோ வண்டு வண்டா இருக்கு, பொன் வண்டு மாதிரி. இவங்க பாத்துட்டு இருக்க அதே நேரத்துல அத்தனை வண்டுமே வெடிகுண்டா மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஒட்டுமொத்த இடமே பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் கடலுக்குள்ள இந்த இடமே எரிஞ்சு முழுகிரும் அப்படிங்கிற நேரத்துல நம்ம சீயோன் வந்துடுறான். யோ தந்திர நெறி, என்னையா பண்ண போறோம், எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு கேட்க தங்லி அசராம நிக்கிறான். நான் மட்டும் என்ன பண்றது, என்கிட்டயும் பிளான் இல்ல அப்படின்னு. பிளான் இல்லையா? ஐயோ தந்திர நெறி, அப்புறம் வந்துட்டு நரி ரோஸ்டா மாறிடுவையா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கும் போதே யாரோ வராங்க காப்பாத்துறதுக்காக. பார்த்தா நம்ம அந்த இறந்து போனால ஜியாங்னு ஒரு பையன், அந்த பையனோட அப்பா அவரோட பறவை கூட்டத்தையே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்பதான் அவங்க கூட இருந்தாலே ஒரு பொண்ணு ஷீஷி, அந்த பொண்ணு விஷயத்த சொன்னா, அவ சொன்னதும் இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அதான தந்திர நெறி, நீயாவது சாகிறதுக்கு துணிறதாவது அப்படின்னு பக்கத்துல சீயோன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. பையன் ஏன் இறந்து போனான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஜியாங்கோட அப்பா பயங்கரமா சோகமாயிடுறாரு, குடிச்சிட்டே இருக்காரு. நம்ம தங்லி மட்டும் ஓரமா வந்து நிக்கிறான். அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து நம்ம ஜியாங் இறந்து போனால அந்த பையனோட பறவை வருது. அவன் உடம்பு அழிஞ்சு போச்சு, இந்த ஒரே ஒரு சின்ன மட்டும் தான் அவனோட ஞாபகார்த்தமா இருக்குன்னு கொடுக்க நம்ம தங்லி கிட்ட இருந்து அந்த பறவை வாங்கிட்டு போயிருது. இன்னொரு பக்கம் ஜியாங்குக்கு எல்லாத்தையுமே சமர்ப்பணம் பண்றாரு. என் பையன் இப்படி இறந்து போயிட்டான் அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப சோகமா சுத்திக்கிட்டு இருக்காரு. தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த அப்பாவோட அசிஸ்டன்ட் யாருக்குமே தெரியாம அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருந்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அவன் ஃப்ரெண்டு ஃபெங் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபெங் வர வழியே இல்லாம அந்த மருந்தை கொடுத்திருக்கான். அதை பார்த்த ஜியாங் ஃப்ரெண்ட சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதுக்கப்புறமா ஃபெங்குக்கு வர வழியே இல்லாம ஒரு தடவை அவன் கூட சண்டை போடும்போது ஜியாங் அவனை பயங்கரமா அடிச்சுட்டான். எங்க அவன் முன்னாடியே செத்து போனா கில்ட்டி ஆயிடுவானோ அப்படின்னு ஃபெங் அங்க இருந்து தள்ளி போயிட்டு வேற எங்கேயோ இறந்து போயிட்டான். இது தெரியாம என் ஃபெங்கு எனக்கு ஏன் துரோகம் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஜியாங் சுத்தி அலைஞ்சிருக்கான் அப்படின்னு எல்லா கதையும் தங்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணல, ஏதோ ஒரு கெட்டவன் நடுவுல விளையாடிட்டாங்கிறது மட்டும் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்பன்னு பார்த்து இந்த அல்லக்கை நம்ம தங்லிய பார்த்து ரொம்ப மான்ஸ்டர்னு சொன்னால, நான் மான்ஸ்டரா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். பல வருஷத்துக்கு முன்னாடி கழுத போயிருது. அப்போ நம்ம தங்லி ஒரு மயக்கத்திலிருந்து எந்திரிக்கிறான். உடம்புல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு லூயன் இருக்கான்ல, அவன் பக்கத்துல வரான். என்ன பாஸ் ஏஞ்சிட்டீங்களா, மயக்கத்துல இருந்து வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு யாரோ ஒருத்தனை காப்பாத்திருப்பாங்க போல. நம்ம தங்லி வேற எங்கேயோ இருந்து வந்துட்டு இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்க தங்லி பயந்து போயிட்டு லூயன் கூடயே சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனை பயங்கரமா தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து வெளியே ஓடி வந்து அந்த இடத்தையே கலேபுரம் பண்ண ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. சரி சரி, ஏன் பயமுறுத்துற, யாரையும் பயமுறுத்தாத, சின்ன பசங்க எல்லாம் கிளாஸ் படிக்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு தங்லியை புடிச்சு நிறுத்துறாரு. தங்லி அந்த சீனியர் கையை புடிச்சு கடிக்க ஆரம்பிக்கிறான். சரி பரவாயில்ல, கடிச்சு முடிச்சுட்டு அமைதி ஆயிடணும், இனிமே இது உன்னோட வீடு மாதிரி, நீ இருக்கிறதா இருக்கலாம், இல்ல போறது நான் கூட போலாம், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இந்த சீனியர் சொல்லி இவனையும் கூட கூப்பிட்டு இருந்திருக்காரு. இத பத்தி யோசிச்சுட்டு தங்லி கண்ணுல இருந்து கண்ணீரா வலிய ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு அதையும் நமக்கு காட்டுறாங்க. சீனியருக்கு ரொம்ப ஏதோ உடம்பு முடியாத மாதிரி இருக்கு. தங்லி ஏதோ மேஜிக் போட்டுட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து லூயன் கதவை திறக்கிறான். என்ன நடக்குதுன்னு புரியாம ஏதோ ஒரு பெரிய பவர் வெடிக்க ஆரம்பிக்குது. தங்லி வேகமா சீனியரோட நெஞ்சுக்குள்ள கையை விட்டு இதயத்தை அப்படியே புடுங்கி எடுத்துடுறான். இதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் எதிரியா மாறி இருக்காங்க. இதை யோசிச்சுட்டே கையில இருந்த ஒரு பாட்டில நம்ம தங்லி உடைச்சிட்ட. கரெக்டா இந்த பாரு, இந்த காயம் எல்லாம் லேசா ஆற ஆரம்பிக்குது. எனக்கே புரியல எதுக்காக என்ன இந்த மாதிரி ஒரு அரக்கனா மாத்திட்டு இருக்கணும், கடவுள் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அவன் கூடயே பேசிட்டு இருக்க. தங்லி சார் அப்படின்னு ஷீஷி அந்த இடத்துக்கு வரா. நான் ரொம்ப நேரமா உங்களை ஆளை காணுமேன்னு பார்க்க வந்தேன், கையில அடிபட்டுருச்சு பாருங்க அப்படின்னு அவ கையை பிடிக்க ஆரம்பிக்க என் கை தானாவே ஆறிடும், நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு தங்லி சொல்றான். தானாவே ஆறிடும் தான், ஆனா வலி எல்லாருக்கும் ஒண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில சில்லு சில்லா இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு இந்த பொண்ணு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. இங்க பாரு, நான் மோசமான ஆளு, எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு தங்லி சொல்ல, நீங்க மோசமான ஆள் கிடையாது, நீங்க நல்லவருங்கிற விஷயம் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நான் நல்லவனா, சரி ஓகே, நான் யார் தெரியுமா, என்னை ஏன் லூயன் கொலை பண்ண ட்ரை பண்றான் தெரியுமா, என் சீனியரை நானே கொண்டுட்டேன், அதனால தான். அதுவும் இல்லாம என் கையில இப்படி காயம் வந்துட்டே இருக்குல்ல, எங்க இதை மாத்து பாக்கலாம், எப்படி வந்து என் காயம் தானாவே சரியாகுது, அதை சரி பண்ணு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல ஷீஷி திரு திருன்னு முழிக்கிறா. அப்ப புரியுதா, உன்னால எதையும் மாத்த முடியாது, நீ நம்புறது எத்தனையோ விஷயம் பொய்யா இருக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் லூயனை காட்டுறாங்க. அழுகை ஓடி வந்துடுறான். நான் என்னெல்லாமோ பண்ணேன், ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அவன் நெஞ்சில கத்தியால மட்டும்தான் குத்துனேன் அப்படின்னு அவனோட 2 ஆத்மாவும் மாறி மாறி வந்து சொல்லிட்டு இருக்கு. லூயன் அமைதியா நடக்கிறதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். என்கிட்ட அடுத்த பிளான் இருக்கு அப்படின்னு. இங்க ஜியாங்கோட அப்பா அவனுக்கு எல்லா அந்த நினைவஞ்சலையும் செலுத்திட்டே, ஆனா வந்துட்டு அந்த மருந்தை சாப்பிடுறது ஒரு பெரிய பாவம் அப்படிங்கறதால அதை நான் வந்து பார்த்து சும்மா இருக்க முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ண போறேன், என் பையன் அந்த மருந்தை சாப்பிட்டான், கெட்ட மருந்து அப்படிங்கறதால அதுக்கு தண்டனையா என் கையை வெட்டிக்க போறேன் அப்படின்னு அவங்க அப்பா வெட்ட ஆரம்பிக்க அங்க தங்லி வந்துடுறான். இல்லங்க, அது வந்து யாராவது வேணும்னே பலனுக்காக கிடைக்கும் தெரிஞ்சு சாப்பிட்டாதான் உண்டு. ஆனா உங்க பையனுக்கு தெரியாதனமா கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க பையன் மேலேயே தப்பு இல்லங்கும் போது உங்க மேல எப்படி தப்பு வரும்? உங்க கை வெளியே தனியா இருக்கிறதோட உங்க உடம்போட ஒட்டி இருக்கிறது தான் பல பேருக்கு நல்லது அப்படின்னு தங்லி சொல்றான். அவர் பாக்குறாரு, ரொம்ப நன்றி என்ன மறுபடியும் காப்பாத்துறதுக்கு. இன்னையில இருந்து நான் சொல்றேன், நான் உங்க 3 பேர் நீங்க வந்து காப்பாத்திருக்கீங்க என் பையனை. உங்க எல்லாருக்கும் நன்றியோட நான் என்னைக்குமே இருப்பேன். உங்களுக்கு என்னைக்காவது ஒரு ஆபத்துனா என்கிட்ட வந்து நீங்க எப்ப வேணா உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, சுஞ்சி ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்ப அந்த ஆள் இருக்கால உங்க அசிஸ்டன்ட், அவன் தான் முக்கியமா அந்த கொலகாரங்கிறதால அவனை நான் கூட்டு போகணும், எங்க ஊருக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜியாங்கோட அப்பாவும் ஓகே சொல்லிடுறாரு. இங்க பார்த்தா ஒரு பையனை காட்டுறாங்க. துள்ளி குதிச்சு வேகமா ஒரு ஊரோட மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். நேரா வந்துட்டு அங்க ஒரு வளையல் கடையில, சார் நான் வளையல் வாங்கியிருந்தேன்ல, ரெடியா அப்படின்னு கேட்க, உங்க காதலிக்கு கொடுக்க போறீங்க போல, வளையல் ரெடி அப்படின்னு அந்த கடைக்காரனும் எடுத்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஒரு பையன் அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்கான். அவன் உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி கீரலா இருக்கு, நிறைய நெகட்டிவ் எனர்ஜி பறக்குது. அவன் டக்குன்னு தள்ளி விட்டு அந்த வளையல் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. உடனே அந்த பையன் பாக்குறான், யாரா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, எனக்குள்ள ஏதோ கெட்ட சக்தி எல்லாம் இருக்கு, அங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் முழுக்க அழிஞ்சு போயிருச்சு, நான் சீக்கிரமா பக்கத்துல இருக்க அந்த வாலி இனம் இருக்குல்ல அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நேரா அந்த பையன் வளையல் ஓனர் இருக்கால அவங்க போயிடுறான். என்னையா ஆச்சு, எப்படி ஒரு ஊரே இறந்து போனாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமா, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அந்த தங்லி இருக்கான்ல, அவன் தான் வந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டான், அது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ரொம்ப உடம்பு முடியாம பொத்தனி கீழே விழுந்துடுறான். உண்மையை சொன்னது போதும், இதுக்கு மேல சாவுன்னு யாரும் அந்த பையனை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க போல. அந்த கெட்ட சக்தி பரவுச்சுன்னா ஊர்ல இருக்க எல்லாருக்கும் பரவிருமே அப்படின்னு அந்த பையன் வளையல் வாங்க வந்தவன் டக்குனு ஒரு மேஜிக்க போட்டு அந்த சக்தியை தடுத்து நிறுத்த பாக்குறான். ஆனா வானத்துல இருந்து ஒரு பெரிய மந்திர கட்டு வருது. அந்த கெட்ட சக்தியை ஒட்டு மொத்தமா ஒரு சின்ன சலங்கைக்குள்ள அடைச்சிருது. அந்த சலங்கை நேரா அந்த யாரு அனுப்புனாங்களோ அவரோட கைக்கே போயிடுது. பார்த்தா பூஷு அப்படின்னு ஒரு பெரிய வீரன் ஒருத்தர் இருக்காராம், கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரி. அவருக்கு இருக்கிற பவர் வேற யாருக்கும் கிடையாதுன்னு ஊரே புகழுது. அவரை பார்த்ததும் இந்த வளையல் வாங்க வந்தவன், வணக்கம் சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா அந்த சக்தியை நான் வெளியே பரவ விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்ல உன் திறமையும் பெருசா வளர்ந்துட்டே இருக்கு, அடுத்த நேரா நீ என்னோட பிரிவுக்கு வந்து சேர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பூஷு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆமா, தங்லின்னு ஏதோ பேர் சொன்னானே அப்படின்னு மறுபடியும் இந்த வளையல் வாங்க வந்த பையன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம தங்லி ரெடியா நின்னுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஷீஷி வந்துடுறா. என்னம்மா, நீயும் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, திருன்னு முழிச்சிட்டு இங்கே நிக்கிற, ஏன் இங்கே தங்க போறேன்னு சொல்ல போறியா அப்படின்னு கேட்க, எனக்கு தங்குறதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா சார், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகமா காஃபி டீ எல்லாம் ஊத்திட்டு இருக்கா. தங்லி பாத்துட்டு இருக்கான். அதானே அப்பல இருந்து உன்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அவளை பாத்துட்டு இருக்கும் போதே காஃபி ஊத்தும் போது பக்கத்துல ஒரு பச்சை கலர்ல குட்டி சிலை ஒண்ணு இருக்கு. அதவ குறுகுறுப்பா பாக்குறத தங்லி பாத்துட்டு, எடுத்து பாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஷீஷி வேகமா அதை எடுத்து இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா இதே நேரத்துல அந்த துணை தலைவனை கூட்டிட்டு சுஞ்சி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. பார்த்து போயிட்டு வாங்கன்னு ஜியாங்கோட அப்பா சொல்லும் போது கரெக்டா பார்த்தா ஒரு பெரிய படையே வந்து அங்க இறங்குது. ஸ்வாடு பிரிவோட தலைவர் அங்க வந்திருக்காராம். இந்த தலைவரை பார்த்து அங்க இருக்கிற எல்லாமே வணங்குறாங்க. ஜியாங்கோட அப்பாவே வணக்கம் சொல்றாரு. அப்ப அந்த ஸ்வாடு தலைவன் ஸ்வாடு ராஜான்னு சொல்றாங்க. அவர் வேகமா அந்த துணை தலைவனை, நீங்க வேற யாரும் கூட்டு போக கூடாது, என் கூட தான் அனுப்பி வைக்கணும்னு சொல்ல சுஞ்சி பாக்குறா. இல்ல சார், நாங்க எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்க, ஏமா நீ இந்த இனத்தை சேர்ந்த பொண்ணு தானே, உன் மாஸ்டரே முன்னாடி கை கட்டி தான் நிக்கணும், நீ எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேட்க சீயுன் பாக்குறான். அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, இந்த கேஸை நாங்க தான் பிடிச்சோம், முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்க அப்படின்னு சீயுன் சொல்ல, அந்த ஆள் வேகமா கையில இருந்து ஒரு பெரிய பவரை விட்டுடுறாரு. சீயுனால தாங்கிக்கவே முடியாத பவர். ஏன் அங்க ஜியாங்கோட அப்பாவே கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு மிரண்டு போய் அவனை எப்படி காப்பாத்துறதுன்னு பாத்துட்டு இருக்க, அங்க நம்ம தங்லி பறந்து வரான். அந்த பவரை ஒட்டு மொத்தமா தன்னோட கைக்குள்ள சுருட்டி சீயுனை காப்பாத்துறான். சீயுனை காப்பாத்தினதுக்கு அப்புறமா திரும்பி பார்த்து, எல்லாரும் இங்க சேஃபா தானே இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப தங்லி நக்கல் எல்லாரையும் பார்க்க, தேங்க்யூ அப்படின்னு சீயுன்னு சொல்லிட்டு இருக்கான். தங்லி நேரா திரும்பி மறுபடியும் அந்த வால்ராஜாவை பாக்குறதுக்கு திரும்புறான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.